என் அன்பார்ந்த ஆசிக் தோழ நேயர்களே, தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே தனது முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூடி பார்க்காத அளவுக்கான ஒரு வெற்றியை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய முகம் இன்னைக்கு பேசியிருக்கு. என்னை பொறுத்தவரையும் விஜயை பல்வேறு கட்டங்களில் நாம் முதல் கொண்டு விமர்சித்தோம், மாற்று கருத்து இல்லை. செய்யப்பட்ட விமர்சனங்கள் 100க்கு 100 சரியான்னு கேட்டால் நிச்சயமாக சரி. அவருடைய நிலைப்பாடு குறித்து, கருத்து குறித்து, அவருடைய பார்வை குறித்த ஒரு தெளிவில்லாத நிலை இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவர் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய விதத்தில் கருத்தியல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக இந்த மண்ணுக்குண்டான பாரம்பரிய பெரியார் மற்றும் அம்பேத்கருடைய கொள்கைகள் உள்வாங்கப்பட்டு அவருடைய மேடை பேச்சுகளோ அல்லது செயல்பாடுகளோ இல்லாத நிலை என்பது யதார்த்த களமாக இருந்துச்சு. எல்லாமே சினிமா பாணியில் இருந்துச்சு அப்படிங்கிறதான் நமது பார்வையாக இருந்துச்சு. அந்த பார்வை ஏனோ நம்ம தப்பாக கணக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். இந்த 2022 இந்த காலகட்டங்களில் அதன் எதிரொலி இன்னைக்கு பிரம்மாண்டமாக விரிந்து நிற்கிது. கிட்டத்தட்ட இப்போ 108 இடங்களை முன்னணியில் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் 9000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. டி நகரை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு, பல இடங்களில் 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாமே இன்னைக்கு வந்துருக்கு. அப்போ திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு மக்கள் மத்தியில். அதுதான் ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. கள நிலவரமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மக்களுடைய மனநிலை என்பது வேறு. இங்கே நான் ஒரு நபரை வச்சு எடை போட முடியாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலை என்னங்கிறதான் இந்த தேர்தல் இன்னைக்கு பிரதிபலிச்சிட்டு இருக்கு. அப்போ மக்கள் எதை நோக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க? கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்காங்களா? அல்லது இந்த திமுக அதிமுகவுடைய கடந்த கால ஊழல், மதுபான விஷயங்களாகட்டும், இன்னும் பல்வேறு டெண்டர்களை முறைகேடு செய்வது என்று பல கட்ட அடிப்படையில் இதில் நமக்கு சமரச கருத்தே கிடையாது. திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சியும் தமிழகத்தில் வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. வட மாநிலங்களை கம்பேர் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு வளர்ச்சிக்கு முன்னோடியாக இந்த திராவிட கட்சிகள் கடந்த காலத்தில், குறிப்பாக கலைஞர் இருந்த சமயத்தில், அம்மையார் ஜெயலலிதா இருந்த சமயத்தில் இருந்திருக்கு. அந்த 2 ஆளுமைகளை தாண்டி கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாரையும் மாற்று சக்தியாக யோசிக்கக்கூடிய இல்லை. விஜயகாந்த் இன்றியாகும் அது கூட சோசியல் மீடியா அந்த காலத்தில் இல்லை. ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஓரளவு டிவைட் ஆச்சு. அப்போ தமிழகத்தில் மாற்று சக்தி என்று ஒன்று வர வேண்டும் என்பது ஏன் விசிகாவுக்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. தேமுதிக விசிகாலாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்தாங்க. எதற்கு ஆரம்பித்தாங்க? திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி வேண்டும் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாதனால இனிமேல் ஃப்ளோர் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மாற்றி 2 கட்சியோட கூட்டணியை வைத்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு மாற்று சக்தியாக விஜய் வந்த பின்னாடி இவர் பெரிய இம்பேக்ட் பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்த சூழல் இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான, சொல்லப்போன ஒரு அசுர வேகத்தில் இந்த வளர்ச்சியை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்குது. அப்போ அடிப்படையில் இன்னைக்கு போட்ட வாக்குகள் எல்லாமே என்னால் எப்படி பார்க்க முடியுதுன்னா, திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள். திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி வேண்டும், அந்த சக்தி நிச்சயமாக இந்த தமிழக மண்ணை வளப்படுத்தும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்கிட்ட கொள்கை, கோட்பாடு, பெரிய அரசியல் சித்தாந்தம், மார்க்ஸ், லெனின் போன்ற கருத்துக்கள் அவர் முன்வச்சு வரல. அவர் ஒரு எளிமையாக பேச ஆரம்பித்தார். ஒரு சினிமா பாணியில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போல, பெரிய அரசியல் தெரிந்த நபர் போல காட்டிக்கொள்ளாமல் அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய வசீகர தன்மை, அவர் சினிமா துறையில் இருந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளை நீங்கள் பாருங்களேன், அவர் நினைத்த அனைத்து திரைப்படங்களும் கிட்டத்தட்ட அவர் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்காக, ஒரு நல்ல அரசியல்வாதி என்பதற்கான ஒரு சான்றிதழை கொடுக்கும் விதமாக அவருடைய பட நடிப்புகள் இருந்திருக்கு. அப்போ அந்த நடிப்புகள் பெரிய அளவு தாக்கத்தை தனது ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை என் தலைவர் அரசியலுக்கு வந்துட்டானா இதில் படத்தில் வர மாதிரி நெசத்தில் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு களத்தில் உறுதியாக ஒரு மாற்று சக்தியாக இன்னைக்கு விஜயை தேர்வு செஞ்சுருக்காங்க. 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட இன்னைக்கு விஜயுடைய வெற்றி நிச்சயமாக ஒரு அசுர வெற்றியாக இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா இது மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. மக்கள் விரும்பிட்டாங்க, மக்கள் எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நிச்சயமாக ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான் இன்னைக்கு விஜய் செய்யப்பட்டிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இனி அவருக்கு தேவையான அந்த 118 என்று சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பரை அடையணும் அப்படின்னா இன்னும் சில கட்சிகள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போ 108 இடங்கள் இப்போ கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ இடங்கள் கூடும் குறைன்னு தெரியல. 100க்கு கீழே போகாது. அப்போ இன்னும் அதிகமான சீட்டுகள் இவர் கூட நபர்கள் இவர் கூட வரணும் அப்படின்னா
அந்த நபர்கள் வந்து பெரிய டிமாண்ட் வச்சு ஒரு குதிரை பேரம் பேசுவாங்க அப்படிங்கிற இடத்திற்கு விஜய் கொண்டு போக மாட்டார். ஏன்னா அவருடைய கட்சியில் வந்து பேரம் பேசுவது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா டிவிக்கு பெரிய அளவில் செஞ்சிருக்கான்னு கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் வந்துச்சு தவிர ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கொடுத்த அளவு பெரிய ஒரு மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கூடப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறிடுங்கிற கேள்வியை நாமே முன்வைத்தோம். ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்களாக மாறிடுவார்களா, கூடக்கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிடுவான்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம்ல, அதற்கான பதில் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 108 இடங்களை நோக்கி இன்னைக்கு போயிருக்கு. அப்படிங்கும்போது அதுவும் கட்சி ஆரம்பித்து வெறும் 2 ஆண்டுகளில் கட்சி வந்து 10 வருஷமாக ரன் பண்ணி கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தொண்டர்கள் பலத்தை உருவாக்கி கொள்கை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இவ்வளோ விஷயங்களை செய்து இவர் வந்து இந்த இடத்தை போய் அடையலை. வெறும் 2 ஆண்டுகள். அதற்கு முன்னாடி மக்களுக்கான பணிகளை செஞ்சார், பல்வேறு உதவிகளை செஞ்சார். ஆனால் ஒரு அரசியல் முகமாக களத்தில் மக்களோடு மக்களாக நின்று பெரிய அளவில் வெயிலில் உட்கார்ந்து ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாரு, இல்லை திமுக செய்த ஊழல்களை பட்டியலிட்டு ஊடகங்களில் பேசியிருக்கிறாரான்னு கேட்டால் அவர் எதுவுமே செய்யலை. ஆனால் அவருடைய முகம் இருக்குல்ல, அந்த முகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த வெற்றி. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட இன்னைக்கு 108 இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே பெரிய செல்வாக்கு மிக்கவர்களா? அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட நபர்கள் பெரிய பரிச்சயம் இல்லாத நபர்கள், பெரிய அறிமுகம் இல்லாத நபர்கள். அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அப்போ தன் தொகுதியில் செல்வாக்கு பெற்ற நபர்கள் இன்னைக்கு வந்து மண்ணை கவிட்டு 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கிறாங்க. ஆனால் அறிமுகமே ஆகாத பல நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் விஜய் ஒரு டைலாக் சொன்னார்ல எலெக்ஷன் சமயத்தில், 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேன். அதை நம்ம கேள்வியாக பேசணும். 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு தனி உலகமாக தெரிஞ்சிச்சு. எனக்கு கூட தெரிஞ்சிச்சு, நம்ம வெற்றி பெற போகிறோம், ஆட்சி அமைக்க போகிறோம், எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து படையூர் வந்துடுங்க, நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பிலான்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஒரு ப்ரீ பிளான், அதாவது பின்னாடி நடக்கிற விஷயத்தில் ஒரு முன்கூட்டியே அறிவிப்பது போல ஒரு விஷயத்தை சொன்னது என்பது ஒரு பெரிய நிராசையாக இருந்தது. அதாவது எப்படின்னா அதிக ஆசைப்படுறாரோங்கிற மாதிரி பிற விஷயங்கள் நமக்கு தோணுச்சு. ஆனால் அவர் சொன்னது எதுவுமே இங்கே மாறல. 100க்கு 100 இங்கே நடந்திருக்குன்னா அப்போ மக்கள் மனதில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்ற வேண்டும்னு அந்த இடத்தை விஜய் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு தான் இந்த 2026 எலெக்ஷனை என்னால் பார்க்க முடியுது. விஜயுடைய இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் பயணத்தில் முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய சமயத்தில் நான் பெரிய அளவில் எதிர்பார்த்தேன், விஜய் என்ன பேச போகிறாரு, பாசிச எதிர்ப்பை எந்த அளவு கூர்மையை முன்வைக்க போறாரு, கருத்தியல் ரீதியாக அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னு. ஏன்னா அதை பொறுத்து தானே ஒரு கட்சி கூட்டணியில் சேரும். ஆனால் சில ஆண்டுகள் ஆச்சு அவருடைய கருத்தியலையும் அவருடைய சிந்தனையிலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரே டைலாக், அதாவது என்னன்னா திமுக பாஜக குறித்து கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி அப்படிங்கிற இந்த 2 ஸ்டாண்டை முன் வச்சாரு தவிர அதற்கான விளக்கங்களை டீட்டெயிலா அல்லது கடைசியாக நடந்த அந்த டீலிமிட்டேஷன் வரைக்கும் அவருடைய நிலைப்பாடுகள், அதே போல திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்குல்ல, அதை குறித்து அவர் எதுவுமே பேசலை. பெரிய அளவில் ஸ்டாலின் வந்து ஆர்எஸ்எஸ் சங்கி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு எதிராகவே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனால் அதே திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட டிவிக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ கரூரில் அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட. அப்போ மக்கள் எதனா இதெல்லாம் தாண்டி விஜய் வெற்றி பெற்றால் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்கும், மதுபான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சொல்லிட்டு விஜய் மீது ஒரு அளவு கடந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. பிரியத்தின் வெளிப்பாடு அது அமைஞ்சிருக்குங்கும் போது நிச்சயமாக தமிழக களம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழல் அமையல. இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்னொரு சின்ன பெரிய வருத்தம் என்னன்னா, நன்னிலத்தில் நின்ற நெல்லை முபாரக் அவர்களுடைய தோல்வி என்பது ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரு சிறந்த ஆளுமை, ஒவ்வொரு கட்டங்களையும் அவர் தேர்வு செய்யக்கூடிய கூட்டணி தவறான முறையில் அமைஞ்சிருதா. இன்னைக்கு ஏதோ அபசகுணமாட்ட எஸ்டிபி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தோத்துருங்கிற மாதிரி சில கருத்துக்களையும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முட்டாள்தனம். ஒரு கட்சி பதவியில் இருக்கோ இல்லையோ சமூகத்தில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறது, தன் இறப்பு வரையும் களமாடும் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது எஸ்டிபியே தான். அப்போ எஸ்டிபியுடைய தேர்வு கடந்த 2 முறை அமமுக கூட வச்ச கூட்டணியாகட்டும், அதே போல் ஏடிஎம்கே கூட வச்ச கூட்டணியாகட்டும், இதெல்லாம் பெரிய எதிர்ப்பு சந்திச்சிச்சு. இந்த முறை திமுக கூட ஒரு கூட்டணி வச்ச பின்னாடி பெரிய ஆதரவு அலைகள் வந்தால் கூட, ஆனால் இந்த முறை அந்த லைனில் 3வது முறையாக டிவிக்கு கூட கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் இன்றைக்கி கொடுக்கப்படுது. ஸோ எது எப்படியோ நடந்துருச்சு, இனிமேல் நடக்க போகிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக இந்த தமிழகம் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் வந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். விஜய் ஒருவேளை இன்னும் சரியான முடிவுகள் வரல, அவருக்கான அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு 118 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பர் கிடைச்சிருந்தா கூட அவர் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் எப்படி ஆட்சி செய்ய போறாரு, ஒரு முதலமைச்சராக இருந்து ஊடகங்கள் எப்படி சந்திக்க போறாரு, மக்கள் மத்தியில் எப்படி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாரு, மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வர போறாரு, கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே எப்படி நேர்மையாக செயல்பட போறாங்களா. ஏன்னா பல அமைச்சர்கள் பல குற்ற பின்னணியில் வந்து வந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதெல்லாம் கடந்து இந்த அமைச்சரவை மற்றும் முதலமைச்சராக ஒருவேளை வந்தார் அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி கொண்டு போகிறார் அப்படிங்கிற நிலைப்பாடை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவுகளை எடுத்து நாம் பேச முடியும். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக எல்லா நபர்களுடைய பிரச்சனையையும் அடையாளப்படுத்தி அவர் பேசக்கூடிய சமயம், முஸ்லீம்களுக்கு உண்டான பிரச்சனையை அவர் அடையாளப்படுத்தி பேசி செயல்படக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் அவர் பக்கம் சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் 5 ஆண்டுகளில் எப்பயும் போல திருப்பரங்குன்ற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் வந்து மக்கள் போராட்டங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஸோ எது எப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களாக தான் பார்க்க முடியும். எனிவே தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆரம்ப காலத்தில் என்னை ஒரு முறை பேச அழைச்சிருக்காங்க, அது எனக்கு உள்ளளவு மகிழ்ச்சி அளிச்சிச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்துச்சு. என்னென்னா வக்பு திருத்த மசோதா வந்துச்சுல்ல, அப்போ தமிழகம் முழுக்க விஜயுடைய அறிவிப்பின் கீழே ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. கடந்த ஆண்டு 6 நோன்பு இருக்கக்கூடிய சமயத்தில் நான் 2வது நோன்பு வச்சுருந்தேன். அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் பேசினேன். அங்கே பேசிட்டு வந்த பின்னாடி எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு, திமுகவுக்கு மாற்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வருங்காலத்தில் அதோடைய செயல்பாடுகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்த இந்த தேர்தல் முடிகிற வரையும் அதோடைய செயல்பாடுகளில் குறிப்பாக பாசிச எதிர்ப்பு என்ற நிலை, அந்த நிலையும் திமுக எதிர்ப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, இந்த இரண்டுமே ஒரு நியூட்ரலாக வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாத நிலையினால தான் நாம் என்ன பண்ணிட்டோம், தாவைக்காவை பெரிய அளவில் விமர்சனம் செய்ய நம்ம கடமைப்பட்டோம். திமுகவை முழுசாக நம்ம அப்படியே தூக்கி கொண்டாடின நிலை கிடையாது. அதற்கு அடுத்த ஆப்ஷன் திமுக தான். இருக்கிறதுலே ஓரளவு நல்லவங்கிற ஒரு முடிவை நோக்கி தான் நம்ம போனோம், அப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழாக மாறி இருக்குது. ஸோ வருங்காலம் எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் நமது அரசியல் நிலைப்பாட்டையும் நமது ஆதரவையும் கொடுக்க முடியும்.